எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏங்க என் பொண்டாட்டியை மட்டும் காணோம். ஓ, தூங்குறாளா? பாவ், தூங்கச்சு. மாப்பிள, என்ன இது புது பழக்கம்? சரி, கையெடுக்க ஒரு நிமிஷம். கையெடுக்க. ஐயோ, நான் நிப்பேன். என் பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன தெரியும்னு கேக்குறேன். நான் சொல்லவா? அவ கறந்த பால் மாதிரி சுத்தமானவ. அப்படிப்பட்டவளை போய் திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? உங்களுக்கெல்லாம் மனசுல ஈரன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? என்னங்க, உங்க தம்பி இப்படி குடிச்சிட்டு வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன எதுன்னு இவரை கேட்க மாட்டீங்களா? டே வேலு, இப்போ உனக்கு என்ன வேணும்? பேசாம ரூம்ல போய் படுத்து தூங்கு போ. இல்ல, நான் பேசியே தீருவேன். வேலு சொன்ன கேளு. வேலு மா இருமா. டேய் வேலு, என் பொண்டாட்டி கிழிஞ்சாலும் பட்டு பத்திரமாத்து தங்கம். இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவங்கள எந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்கீங்க தெரியுமா? அவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சந்தோஷம், ஆசை, பாசம், ஏன் அவங்க உயிரா நினைக்கிற அவங்க அப்பா அம்மாவை கூட உங்களுக்காக தானே விட்டு கொடுத்துருக்குறா. அப்பேற்பட்டவங்கள இன்னைக்கு உங்களுக்காக மான மரியாதை விட்டு கொடுக்க வச்சிட்டீங்கல்ல. அங்க ராணி, மகாராணி எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா? தெரியாது. உங்களுக்குலாம் சுத்தமா தெரியாது. அதான் கேவலம் அல்ப காசு 4 லட்சம் ரூபாய்க்காக அவங்கள போய் திருடி பட்டம் கட்டிட்டீங்களே. ஏங்க, எதுக்கு இப்ப இவர் தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு? ஐயோ, என் பொண்டாட்டிய இல்லாதது பொல்லாதலாம் சொல்லி அவங்க மேல அபாண்டமா பழிய போட்டு திருட்டு பட்டம் கட்டி அவங்கள சாப்பிட விடாம நிம்மதியா தூங்க விடாம இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அநியாயம் பண்ணி இருக்கீங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் என்னைக்கு கலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு, ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் தான் மனசுக்குள்ள போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. டேய் வேலு, போய் படு. அம்மா இருமா, நான் இப்ப பேசியே ஆகணுமா? நீங்க எல்லாரும் பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் மன்னிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறீங்க. போதுண்டா வேலு. என்ன நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம்னு குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்கியா? உன் பொண்டாட்டி உண்மையாவே அந்த பணத்தை எடுக்கலன்னா நகையை அடமான வச்சதா சொன்னால, அந்த ரசீதை எங்க எல்லாரும் முன்னாடி காமிச்சிருக்கலாம்ல, ஏன் காட்டல? அப்ப அவகிட்ட உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி கேளுங்க நீ நல்லா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவ அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. வீட்லயும் பணம் தொலைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவ மேல தானடா சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு அவகிட்டதான் இருக்கு. ஆனா அத அவ செய்யலைங்கிறப்போ அப்ப நாங்க சந்தேகப்படாம வேற என்னடா பண்ணுவோம்? ஏய் மகா, ஏற்கனவே அவன் நொந்து போய் வந்திருக்கான். நீ ஏண்டி இப்படி மேல மேல இப்படி பேசுற? மா, எங்களுக்குலாம் மட்டும் வேதனை இல்லையாமா? அவளை கூப்பிட்டு பணம் எங்க போச்சுன்னு கேக்குறதுக்கு துப்பு இல்ல இவனுக்கு. அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு நடுவுல நின்னு கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். வேலு, மகா விடு மகா. ஏ மாப்பிள, நீ போ. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ போய் பாடு. அண்ணே, ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் நே, போனே போய் பாடு. இந்த பாரு பாவா,
மா 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 ஏமா இழுக்கிற? என்னால முடியாதுமா. இருமா. டேய் போய் தூங்குடா. ஐயோ. ஐயோ ஆண்டவா, என் வீட்டுல மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னைக்குமே குடிக்காத என் பிள்ளை இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டி சரியா இருந்தா இவர் ஏன் குடிக்க போறாரு? ஐயோ, இவரை போய் குடிக்க விட்டுட்டு அவ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ம். இன்னொரு தடவை என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அவங்கள பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? பேசாம அமைதியா இருக்கும். டேய் என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே இருக்க. குடிச்சிட்டு வந்து நடுராத்திரியில எல்லாரும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஆனா ஆனா நீ நல்லா திட்டு. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்கு நான் குடிச்சதுக்கும் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கும் காரணம் என் அண்ணன். நீ தானே? டேய் வேலு, நீதான். அது பேசாத ஆமா, ஆமா, வேலு. ஆமா. வேலு இருமா, வேணாண்டா. இருமா, ஒரு நிமிஷம் இருமா. நான் இன்னைக்கு பேசி ஆகணுமா? இருமா இருமா. டேய் நியாயவானா தர்மவானா இருந்த வரைக்கும் இந்த வீட்ல எல்லாமே சரியா தானே நடந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் நீ எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பச்சவந்தி மாதிரி மாறி மாறி நடந்துக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுனே. ஆனா அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் நம்ம குடும்பத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சா கூட நீ எங்க மேல பழிய போறதவே பழக்கமா வச்சிருக்கிற. என்னங்க என்னங்க இவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டே போறாரு. இப்பெல்லாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட கேக்குறதெல்லாம் கிடையாது.